வெல்கம் டு டிராவல் அண்ட் ஹிஸ்டரி vlogs. நான் உங்கள் சஞ்சய். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, இதுதான் உங்க டிராவல் அண்ட் ஹிஸ்டரி vlogs. இன்னைக்கு நம்ம போக போற இடம் வந்து பெரிய குளத்தை தாண்டி கும்பகர அருவிக்கு போக போறோம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்? 66 கிலோமீட்டரு. கொஞ்சம் சையாகிறாரு இவர். சைஃபு நம்ம ஃப்ரெண்டு தான் இவர். நம்ம இன்னைக்கு கூட வராரு. அதுக்கப்புறம் ஆதில் வேற வராரு. ஆமாம், இப்படி மக்களே போ. இல்லை தொட்டில் இல்லை. மக்களே, இப்போ போகிற வழியில் சின்ன குளம் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பேன் நம்புகிறேன். இது வந்து சின்ன ஒரு தாண்டோடே வரும். இன்னும் பார்த்துட்டு போக அவ்வளோ ஆசையாக போய் சொன்னேன்ல பெரிய குளம் உள்ளே போனோம். கட்டாகிறப்ப கேட்டால் சொல்லுவாங்க. போனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே பக்கத்தில் மக்களே, இன்னும் 9 கிலோமீட்டர் கும்பகரைக்கு வாங்க போவோம். மக்களே, இங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது. நாங்கள் 3 பேர் வந்ததுனால நான் இறங்கிக்கிட்டேன். அவங்க 2 பேர் போயிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஏன்னா சைஃபுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது. என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. இப்போதே 18 வயசு ஆச்சு. வாங்க மக்களே போவோம். கும்பகரை அருவி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போவோம். சைஸை இறக்கிட்டு வந்துட்டீங்க. RD 7187 சொல்லு. டிக்கெட் காட்டே. வாங்க அங்கே போய் காட்டிக்கலாம். நல்ல வேலை போய் சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸ் நீ தர அதே அந்த அறிவு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஏற்றமாக இருக்குது. நடக்க முடியல. வயசானவங்களா இருந்தால் கூப்பிட்டு வராங்க. புல்ஸ் சாக்கிறது வேற போட்டிருக்காங்க. காட்டெருமை பார்த்து வாங்க. ஆமாம், ஏதாவது பிரச்சனை ஆதியில் கூப்பிடுக்க வந்து வேலை பார்ப்பேன். காட்டெருமைக்கு ஏதாவது பண்ணி விடுவாப்புல. எவ்வளோ இது பஸ் இது காருக்கு எவ்வளோ? இந்த கார் தரல. 50 ரூபா என்னமோ போட்டுருந்துச்சு. உள்ளே இப்போ நடந்து இது எப்படி 50 ரூபா எத்தனை வாங்க? 30 ரூபாய். பெரியவர் 15 ரூபான்னு போட்டுருந்துச்சு. அதில் பூரம் போய் தானே கான்சன்ஸ் இன்னி 10 ரூபா அங்கே தான் கொடுக்கணும். 4 நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா பைக் என்ட்ரி டிக்கெட் மட்டும் தனியாக 10 ரூபா வாங்கணும். பைக்கை ஓரத்தில் நிப்பாட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா. நாங்களும் சின்ன வருதே இருந்தாலும் எங்களுக்கு பெரிய ஒரு டிக்கெட்டை போட்டாங்க. தம்பி உனக்கு 19 வயசு 18 வயசு கிட்ட வந்துருச்சுல. அதெல்லாம் கிடையாது. அதுகிட்ட பார்ப்போம். மக்களே மயில். ஐயோ, இன்னைக்குதான் மக்களே நான் மயிலை நேரில் பார்க்குறேன்.
எடுத்தியா நீ? ஏய் ஆமா, இன்னைக்கு நான் ஏன் நிறைய இடம் பார்த்துருக்கீங்க? இவ்வளோ பக்கத்தில் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒரு பூனை வேறு இருக்கு மக்களே பக்கத்தில். எங்கடா இருக்கு? ஒரு கேமரா இருக்கு, பார்த்து வாங்க. புல்ஸ் வந்தால் மட்டும் ஓடி போயிருங்க கைஸ். வந்தீங்கன்னா 2 டிக்கெட் எடுத்தாலே உள்ளே அலோடு. ரோடெலாம் நல்லா இருக்கு நடக்கிற மாதிரி. கார் ரோடையும் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் சுருளிக்கு போனப்போ 20 ரூபா கம்மியாக வாங்கினாங்க, இங்கே அப்படி வாங்க மாட்டுறாங்க. 20 ரூபா கம்மி. சுருளிக்கு போகிறப்ப காசு கொண்டு காசு பத்தாம போனால், ஆனால் அவர் உள்ளே விட்டார். நல்ல மனுஷன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா மக்களே, ரொம்ப பசிக்குது. ஏதாவது வேப்ப இலையை பிடிக்கி சாப்பிட போகிறோம். பேர்கில்ஸ் டிக்கெட் வைப்பு வரை பார்த்தால் கொஞ்சம் கொடூரமாக உள்ளார். டிக்கெட்டை சாப்பிட்ருவார். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இருக்குது. இதை காமிடாலே கத்தாழை இருக்குது. வந்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், மூஞ்சிக்கு போட்டுக்கலாம். மூஞ்சி பல இதெல்லாம் யூஸ் பண்ணால் சொல்லி விடியா என்ன இவ்வளோ சார் கத்தால? எவ்வளோ தூரம் நடக்கணும் என்னன்னு எனக்கு ஒரு இளவு தெரியல. இதை யூஸ் பண்ண என்ன ஆகும்? இதை யூஸ் பண்ணால் வந்து நீ அழகாக மாறிடுவ. இது எதுக்குமே பயன்படும். அழகாக மாறிடுவோட மக்கள். தெரியல, நான் எனக்கு தெரிஞ்ச இயற்கை மூலி ஆயுர்வேதத்தில் பயன்படும். மக்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆம்பளைங்கன்னா வராங்க. பொம்பளையாக அதிகமாக வரல. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. இதே முக்கியமான அறிவிப்பு. சைபுல் சரியான பொம்பளை சொன்னார். சைபு மக்களே தவறாக எதாவது பேசுவாங்க, நீங்கள் கண்டுக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் போட்டு விட்டுறாதியா, எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. போதும் போல கீழே 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் மேலே ரொம்ப ஏற்றமாக இருக்கிறதுனால ரொம்ப கால் வலிக்குது. வரும்போது ஈஸியாக வந்துடலாம். எவ்வளோ தூரம் போகணும்? 1 கிலோமீட்டர் போட்டிருந்தீங்களோ? நடக்க முடியல, கால் வேறு வலிக்குது. ட்ராக் பேண்ட் போட்டு வந்துருங்க மக்களே. ஜாக்கிங் போயிருங்க. காலையில் ஜாக்கிங் போகாதீங்க, இங்கே வந்து ஜாக்கிங் போயிருங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எடுத்துருக்கோம் வந்துருக்கோம் மக்களே. திரு வருது மக்களே. அதாவது மக்களே, நான் வந்து மூலிகை வனம் கும்பக்கரை அருவி இங்கே வர காசு வச்சு வாங்கி சாப்பிடுங்க. ஆதில் ஒரு பிஸ்னஸ் வீடெலாம் ஃபேமஸ். நான் ஏதாவது பேசி சங்கடப்படுவேன். கேட்குதா? தண்ணி சத்தம் கேட்குது மக்களே. எங்கள் பூமியின் பச்சை நுரையீரல். மக்களே வந்துட்டோம். சந்தோஷம் பாரு. கத்திர சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையா இருக்கியா? என்ன எப்படி இருக்குது? பால்ஸ் மாதிரி இருக்கு. என்ன இது? பாளையத்தில் அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. நம்ம கம்பத்திலே பார்த்துக்கலாம். மக்களே கும்பகர அருவிக்கு வந்தாச்சு. வாங்க உள்ள இறங்கி பார்ப்போம். நம்ம கம்பத்திலே பார்த்துக்கலாம். மட்டும் நிறுத்திடுவோமா? சில இடங்கள் உள்ளே போனாதே கரெக்டாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எப்படி அந்த கல்லு மேலே மக்களே கல்லு மேலே எப்படி சாமி இருக்கு மாதிரி. அருவிட்டாங்களையா ஏமாத்திட்டாங்க. இங்கேயா வாய் அதுக்கு மேலே ஏறி பார்ப்போம். அடைச்சி வச்சிருக்காங்களா? ஐயப்பா, என்ன மக்களே கும்பகர அருவியை. இதே அருவியா? ஐயோ இதை பார்க்க ஒரு 2 உள்ள மணி நேரம் உள்ள உள்ள வாய நம்ம 2 மணி நேரம் டிராவல் பண்ணோம். சுருளி கூட வாட கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கு. மழை வெறுத்துட்டு மக்களே. யார் வரா? ரொம்ப நிறைய வராங்க மக்களே. யோ கீழே எதுவும் இருக்கு வரியா? அடிச்சா 4 40 2000 ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம 4 3 எனக்கு தெரிஞ்சு இதே ஃபால்ஸ்னு நினைக்கிறேன்.
என்ன மக்களே இது வந்து ஃபால்ஸ் கிடையாது மக்களே. இருக்காடா ஃபால்ஸ்? இல்லடா என்னடா ஃபால்ஸ்? ஏமா இதுடா falls. இதுக்கா 30 ரூபா அவன் வர்றா. இதுக்கு எதுக்கு 30 ரூபா வாங்கினாங்க? ஏய் ஃபால்ஸ் இருக்கு. கண்ணாடி போனால் அது தெரியுங்களே கிளாஸு. லைட்டாக பார்வை குறையும். சமாளிச்சிடலாம்ல. எங்கண்ணா உட்காந்துருக்க? அதுக்கு நீ கண்ணாடி போட்டு ஆமாம் இடுப்பளவு இருக்கும். ஐயோ மண்டேல மூழ்காதுல. வலி இருக்குது பாரு. உண்மையாக ஒரு சில்லு தண்ணி. ஆமாம் அதுக்கு இருக்கா ஏமா எவ்வளோ தண்ணி நீ குடிக்கிற? இல்லையா நான் பெருமையா வந்துக்கிறியா? ஐயோ கண்ணாடி வேற இருக்கியா? இங்க பாருங்க மக்களே, இவர் வலிக்கு விழுகு ஆதில். மக்களே இது அருவியா? எங்க ஊர்ல அருவி இப்படி இருக்காது மக்களே. நீ இறங்க இறங்க. யோ யோ பாத்தியா? கேரளா கேரளா கேரளா. டேய் நடக்க முடியலன்னா ஈவி வண்டியில் இருந்தெல்லாம் அங்கே ஒரு ஆளுக்கு 10 ரூபா நினைக்கிறேன். எவ்வளோன்னு கேளுங்க. இந்த இருக்குல்ல கார். ஒரு மாங்காய், ஒரு முழு மாங்காய் 40 ரூபா. எல்லாமே நீ சாப்பிட்டு இல்லை உள்ள விடு எடு அது வழியா வாங்கி இருக்கலாம் கப்பா. அப்படியே இங்கே வீடியோ வென் பண்ணி விட்றியா? வாங்க என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.